மாதா கோவில் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற புனித மதுரநாயகி அன்னை ஆலயம். இந்த ஆலயத்தில் புனித வெள்ளி தினமானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பங்கு தந்தை லூர்து ஜெரால்டு தலைமையில் பல்வேறு பிரார்த்தனைகள், ஜெப வழிபாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இறப்பினை நினைவு கூறும் விதமாக சிலுவையை தோளில் சுமந்து ஊர்வலமாக செல்லும் சிலுவ பாதை ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கு பேரவை தலைவர் அன்பு, செயலாளர் சாம்சன், மரியா பிள்ளை, பாடல் குழு, பங்கு பேரவை உறுப்பினர்கள், அருட் சகோதரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நாமம் குறித்த பாடல்களை பாடியவாறு அப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். தமிழகம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்பாக்கம் அடுத்த வெங்கம்பாக்கம், மேல்பெருமாள்சேரி, விட்லாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேல்பெருமாள்சேரி கிராமத்தில் கூட்டணி கட்சியான பாமக திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் தினேஷ்குமார் ஏற்பாட்டில் வேட்பாளர் ராஜசேகருக்கு மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் பிரச்சார பயணத்தை துவக்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட தலைவர் சகாதேவன், பாமக மாவட்ட செயலாளர் கணபதி, பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார், மாவட்ட மீனவரணி செயலாளர் கவிஞர் காளியபெருமாள், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அராபத், ஒன்றிய செயலாளர் விஜயரங்கன், திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளரும் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவருமான டாக்டர் காயத்ரி தனபால் உட்பட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாமக பொறுப்பாளர்கள் எல்லப்பன், சதீஷ், ஒன்றிய தலைவர் விஜயகுமார், மேல் பெருமாள்சேரி கிளை செயலாளர் பலராமன், ராஜ்குமார், உமாசங்கர், சிவா, நவீன், ராஜேந்திரன், ஜானகி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரே பாயிண்டா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். தொடர்ந்து பழனி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் பணிகள், வாக்கு சேகரிப்பு, திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்து நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து பேசிய ரவி மனோகரன், தன்னை எதிர்த்து திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் டெபாசிட் இழக்கும் வகையில் ஒவ்வொருவரும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும், பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணிக்கு 100 வாக்குகளுக்கு மேல் அதிகமாக பெற்றுத்தரும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு 1 சவரன் தங்க காசு பரிசளிக்கப்படும் என்று அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் தெரிவித்தார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சிவகிரிப்பட்டி பைபாஸ் சாலையில் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுகவில் இருக்கின்ற அணிகள் பாருங்கள், காங்கிரசும் இன்றைக்கு கம்யூனிஸ்டும் ஒரே அணியில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று உடன்பட்டு
எலெக்ஷன் ஒரு வேலை செய்வோம், அந்த வேலை கவனமா ஆத்திக்குளம், குறிஞ்சி நகர் மற்றும் புவர் காலனி எல்லையில் அமைந்துள்ள 108 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் பங்குனி திருவிழா தொடங்கி நடைபெற்றது. காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் சுவாமிக்கு சிறப்பு பால்குட அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மாலை முனீஸ்வரர் வீதி உலா வரும் தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம், பொங்கல் வைத்து பக்தர்களுக்கு பெருமளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நேர்த்திக்கடன் செலுத்த விரும்புவோர் விழா கமிட்டியினரை தொடர்பு கொள்ளலாம். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டியினர் செய்து வருகின்றனர். நாங்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு விசேஷமாக வச்சு வருஷத்தில் ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை காலைல பால் கூட, நாளைக்கு சனிக்கிழமை அன்னதானம், ஊர்வலம், சாயங்காலம் ஊர்வலம், சாயங்காலம் இது மாரியம்மன் கோயிலுக்கு சீர் கொண்டு போகிறோம். இது ரொம்ப பழமையான இது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் 250 வருஷம் இருக்கு. நாங்கள் 130 வருஷமாக நாங்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மாவட்டம் திருப்போரூர் அடுத்த காலவாக்கம் பகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் பன்னீர் தாஸை அறிமுகப்படுத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தா.மு. அன்பரசன் கலந்து கொண்டு விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸை ஆதரித்து பேசி பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து அறிமுகம் செய்து வைத்தார். அமைச்சர் பேசுகையில், இந்த முறை கூட்டணி கட்சிக்கு மீண்டும் நம் தலைமை வாய்ப்பு கொடுத்துள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லையென்றால் இது கூட்டணி கட்சிக்கு நாம் செய்யும் துரோகமாக அமையும். ஏற்கனவே இந்த தொகுதியில் 3 முறை மாம்பழத்தை சப்பி போட்டாச்சு. இந்த முறை மாம்பழத்தை சப்பி போடுவது மட்டுமல்லாமல் அதை ஆசிடில் போட்டு முளைக்காதவாறு பண்ண வேண்டும். அதுதான் நம் லட்சியமாக இருக்க வேண்டும். பாமக வேட்பாளர் வேண்டுமென்றே நமக்கு எதிராக பேசுவார், வன்முறையை தூண்டுவார், வீண் வம்புக்கு வருவார். நாம் அமைதியும் பொறுமையும் காத்து வெற்றி ஒன்றை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். நாடாளுமன்றத்திற்கே செல்லாதவர், இந்தியாவிலேயே குறைவான வருகை பதிவீட்டை கொண்டவர், இத்தொகுதிக்காக ஒரே ஒரு கேள்வி கூட எழுப்பாதவர் இப்போது வாக்கு கேட்டு வருகிறார். உஷாராக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் அந்த கட்சியில் அப்பாவையும் மகனையும் பிரித்ததே இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்தான். ஆகவே விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். திருப்போரூர் தொகுதியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தினம்தோறும் எந்தெந்த வகையில் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பதை பட்டியலிட்டு வேலையை துரிதமாக செய்ய வேண்டும். தற்போது வெயில் அதிகமாக உள்ளதால் வாக்கு சேகரிக்கும் வேலைகளை துரிதமாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இங்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார், அது எல்லாம் தேராது என விஜயை சூசகமாக சாடி பேசிய அமைச்சர், இந்த முறை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக நமது கூட்டணி கட்சியில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் பழனிதாஸை பானை சின்னத்தில் வாக்களித்து எல்லோரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் வேட்பாளர் பன்னீர்தாஸ், காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், விசிக மாவட்ட செயலாளர் கடல்விழி, மாவட்ட துணை செயலாளர் சமரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் பாரதி அண்ணா, இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், மதிமுக மாவட்ட செயலாளர் லோகநாதன், முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் முகமது அசேன், திமுக மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன், திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் நகர செயலாளர் யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முடிவில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பயனூர் சேகர் நன்றி கூறினார். அவர்கள் ஒருபோதும் சமூக நல்லிணக்கத்தான மனிதர், பழகக்கூடியவர், சமூக சேவகர், மக்கள். இது சனாதனமா
பாலச்சனத்தில் வாக்களிங்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள மு.க. ஸ்டாலின் அறிவாலயத்தில் திமுக கட்சியின் சார்பில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சார்பில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் 7 TM ரேவதி மாதேஸ்வரன் அவர்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிமுகம் செய்து வைத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேட்டுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரேவதி மாதேஸ்வரன் வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓய்வின்றி உழைத்திட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதில் கிழக்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் கருணாநிதி, மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் மாவட்டம், ஒன்றியம், பேரூர் கிளை நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அருமை சகோதரி ரேவதி அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும், அதற்காக பணியாற்ற வேண்டும் என்கிற ஆலோசனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதி மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர் உதயசூரியனை கூட்டணி கட்சி மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டு செயல் வீரர்கள் மற்றும் அறிமுக கூட்டம் தனியார் மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சங்கராபுரம் தொகுதியை சார்ந்த திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றனர். இதில் வேட்பாளர் உதயசூரியன் அங்கு கூடியிருந்த தொண்டர்களை நான் பிறகு வந்து ஒவ்வொரு ஆட்களாக சந்திப்பேன், ஆனால் இப்பொழுது அனைவரின் பாதம் தொட்டு வணங்குவதாக மேடையிலேயே கீழே விழுந்து எனக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கையர் கண்ணி, முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் கதிரவன், ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், சங்கராபுரம் நகர்மன்ற தலைவர் துரைதாகப்பிள்ளை, குமார், முருகன் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள், கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாற்றுக் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியில் திமுகவில் 50க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். நன்றி உரை ஆற்றிருக்கின்ற சகோதரர் ஒன்றிய அரவிந்தன் அவர்களே, துணை தாகப்பிள்ளை அவர்களே, தம்பி மணிமாறன், சின்ன தம்பி கிருஷ்ணன், கதிரவன், பன்னீர்செல்வம், செல்வம், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வேட்புமனு தாக்கல், வாக்கு சேகரிக்கும் வேலைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி அறிவிக்கப்பட்டுள்ளார். கார்த்திக் தண்டபாணி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவராக இருந்து வருகிறார். கூடுவாஞ்சேரி நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளிலும் தினமும் எளிமையான முறையில் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மக்கள் தெரிவிக்கும் குறைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வருவார். தற்போது செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து செங்கல்பட்டில் எளிமையான முறையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கட்சியின் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆசி பெற்று வருகிறார். செங்கல்பட்டு நகரில் உள்ள நத்தம், தட்டான்மலை, பழைய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் திமுக கட்சியின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். இவரின் எளிமையை கண்டு பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனை அவரது இல்லத்தில் புதிய விதைகள் இயக்கத்தின் நிர்வாகிகளான மாநில தலைவர் செந்தில்குமார், செயலாளர் தமிழ் குடிமகன் மற்றும் பொருளாளர் கிருஷ்ணராஜ், சந்திரகுமார், தமீம் அன்சாரி, செல்வம்,
கார்த்திக், மணிகண்டன் ஆகியோர் நேரடியாக சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் எங்களது முழு ஆதரவினை வழங்குவதாகவும் தேர்தலில் களப்பணி செய்திட நாங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். வேட்பாளர் அனகை முருகேசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் புதிய விதை நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதிய விதிகள் இயக்கத்தின் சார்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் அவற்றை தலைமையேற்று நடத்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்திட திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டமன்ற வேட்பாளராக தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாண்டி தனது வேட்பு மனுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பழனி சட்டமன்ற வேட்பாளர் பிரவீன் தனது வேட்பு மனுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து தேசிய கூட்டணி சார்பாக அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் ரவி மனோகரன் தனது வேட்பு மனுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். தொடர்ந்து பழனி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தொடர்ந்து பழனி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் தங்களது வேட்பு மனுவினை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்து வருகின்றனர். மேலும் பழனி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் ஆர்வத்துடன் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் தோழர் என் பாண்டி அவர்கள் 4/4/2026 இன்று அனைத்து ஊடகங்களும் பழனி பொதுமக்கள் முதற்கண் வணக்கம். சென்னை குரோம்பேட்டையில் பிரைன் பிரேக்கர்ஸ் என்ற தனியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சார்பில் கல்வி கற்பித்தல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தனது 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி இந்த உலக சாதனை நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பெண் கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் தங்களின் கற்பித்தல் திறன்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் தொடர்ந்து 10 மணி நேரம் மொழிகளில் 7 நாடுகள் மற்றும் 10 மாநிலங்களில் இருந்து வந்த 100 ஆசிரியர்கள் உலக சாதனையில் கலந்து கொண்டு பாடங்கள் நடத்தினர். இதனை ஜாக்கி உலக சாதனை நிறுவனம் புதிய உலக சாதனையாக அங்கீகரித்து பிரைன் பிரேக்கர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அம்பிகா விஸ்வேஸ்வரன் மற்றும் ஆசிரியர் பயிற்சி மாணவிகளுக்கு பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். ஜாக்கி வேர்ல்ட் ரெக்கார்டோட இணைந்து 10 மணி நேரம் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 5 மொழியிலையும் 7 கண்ட்ரீஸ்ல இருந்து பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து பல ஸ்டேட்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதோட வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெகக்னைசேஷன் இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு. அண்ட் புக் லான்ச் பண்ணியிருக்கோம். மாண்டிசரி மெத்தட் அப்படின்ற ஒரு முறையை நாங்கள் தொடர்ந்து 5 லாங்குவேஜில் 7 கண்ட்ரீஸ்ல இருந்தும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பிரபல SRM பல்கலைக்கழகத்தில் வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் மறைமலை நகர் நகராட்சியுடன் இணைந்து 2 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தியது. உன்னத் பாரத் அபியான், NSS, NCC, கிரீன் கிளப் மற்றும் மாணவர் நல அலுவலகம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் 4.5 கிலோமீட்டர் நடை பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 20 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியில் உற்சாகமாக பங்கேற்றனர். நகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் SRM பல்கலைக்கழக வளாக இணை இயக்குநர் மற்றும் உன்னத் பாரத் அபியான் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் திருமுருகன் ஆகியோர் நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மாணவர்கள் 100% வாக்குப்பதிவை பதாகை ஏந்தி வாக்குப்பதிவின் அவசியத்தை பொதுமக்களுக்கு முழக்கங்கள் எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் சிவமுருகன்,
சுகாதார அலுவலர் செல்வராஜ், சுகாதார அலுவலர் டாக்டர் புவனேஸ்வரி, மறைமலை நகர் நகராட்சி மாணவர் நல உதவி இயக்குனர் டாக்டர் பிரதீப், சுகாதார அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் EFL துறை டாக்டர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர். மேலும் NSS, NCC ஆசிரியர்கள் மற்றும் சமூக பணித்துறை மாணவர்கள் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவினர். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இத்தேர்தல் அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் எழுந்தருளிய பெரிய தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். திருப்பதி செல்ல இயலாத ஏழை விவசாயிகளின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவில் ஏழைகளின் திருப்பதி என அழைக்கப்படுகிறது. விவசாயம் தழைக்கவும், கால்நடைகள் நலமுடன் இருக்கவும் தானியங்கள், ஆடு மாடுகளை இங்கு காணிக்கையாக செலுத்துவது தனி சிறப்பு. திருச்சி, தஞ்சாவூர், நாகை, சேலம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல லட்சம் மக்களின் குலதெய்வமாகவும் இந்த கோவில் விளங்கி வருகிறது. கடந்த 17ஆம் தேதி ஸ்ரீராம நவமி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் கருட சேவை மற்றும் திருக்கல்யாண நிகழ்வுகள் சிறப்புற நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ ஹனுமான் வீற்றிருக்கும் தேர் முன்னே செல்ல, அதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் வீற்றிருந்த பெரிய தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற விண் அதிரும் நாம கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை காண திருச்சி, தஞ்சை, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அவர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் விஸ்வேஸ்பா சாஸ்திரி தலைமையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி அதிமுக IJK வேட்பாளர் சரண்யா தனக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சரண்யா அங்கிருந்த தேநீர் கடை ஒன்றில் கட்சி நிர்வாகிகளுக்கும் அங்கிருந்த வாக்காளர்களுக்கும் தேநீர் போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். அப்போது அந்த பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் முந்திரி மற்றும் வேர்க்கடலை விவசாயிகளின் நல்ல விலை கிடைக்க பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும், தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று உறுதியளித்து வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து வயலில் கடலை ஆராய்ந்து கொண்டிருந்த விவசாயிகளிடம் சென்று அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்களிடமும் தனது திட்டங்களை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக, IJK மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். சார் சிரிக்காதீங்க சார். யாரும் தாழைநகர் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் மனைவி தனலட்சுமி துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார்.
நேற்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அவர்களின் வீடு முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனால் குடும்பம் பெரும் பாதிப்பிற்குள்ளானது. இந்த சம்பவத்தை அறிந்த இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு புதிய வீடு கட்டித்தரப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் TN சிவபிரகாசம், மாவட்ட கழக இணை செயலாளர் ராணி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வீரபாண்டியன், மாவட்ட மீனவரணி செயலாளர் முருகேசன், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் KN ராமசாமி, மாவட்ட இலக்கிய அணி தலைவர் துரை, கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வைத்தி உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளருடன் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் வேட்புமனு தாக்கலின் போது உடனிருந்தனர். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன், முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் காதர் அலியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கண்ணன் பள்ளூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு அப்பகுதியில் வெடி வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுகிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நான் ஜெயங்கொண்டம் தொகுதி வாக்காளர் இடத்திலேயே பொதுமக்கள் இடத்திலேயே வைக்கக்கூடிய முக்கியமான என்னுடைய வேண்டுகோளாக அல்லது என்னுடைய வருங்கால திட்டமாக நான் கருதுவது ஜெயங்கொண்டம் நகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய அளவில் ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். சுற்றுவட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை. அந்த சுற்றுவட்ட சாலைக்கு அரசு ஏற்கனவே திட்டமிட்டு எல்லாம் தயார் செய்து வழங்கி இருக்கிறார்கள். எனவே அதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்று சாலை அமைக்க வேண்டும். அதேபோல ஜெயங்கொண்டம் பள்ளூர் பகுதி மக்களிடையே மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருப்பது ஜெயங்கொண்டம் பள்ளூர் நீலத்தூர் வழியாக கும்பகோணம் வரை செல்லக்கூடிய அந்த சாலையை 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை. அதுவும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியுள்ளேன். இந்த 2026 திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின்னால் நிச்சயமாக கொள்ளிடத்திலே அந்த கதவணை தடுப்பணை கட்டக்கூடிய அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டு அதனை நிச்சயமாக பெற்று தருவேன் என்றும் அவர் தெரிவித்தார்.
சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக போட்டியிடும் அறிவழகன் கையில் வேல் வைத்துக் கொண்டு கட்சி தொண்டர்களுடன் பாலக்கரையிலிருந்து பேரணியாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் விஷ்ணுபிரியாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது தெர்மாகோல் கேமராவை கையில் பிடித்தபடி தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் நமது சின்னம் கேமரா, நமது சின்னம் கேமரா என்று முழக்கமிட்டுக் கொண்டு 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். முன்னதாக பாலக்கரையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தவாக வேட்பாளர் அறிவழகன். பாருங்க மாட்டான். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோ மாவிடந்தல், கார்குடல், ஆதனூர் கிராமத்தில் திமுக வேட்பாளர் துரை சரவணன் தேர்தல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த பெண்களிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு என்ன செய்தது, என்ன திட்டங்களை உங்களுக்கு கொடுத்தது என கேள்வி கேட்டார். அப்பொழுது ஒரு பெண், திமுக மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல திட்டங்களை வழங்குவார். மேலும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் என உயர்த்தியுள்ளார். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அடங்கிய கூப்பன் வழங்க உள்ளார் என திமுக செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் உதவி தொகை 2000 ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகளிருக்கு எல்லா வீட்டுக்கும் பெண்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு விவசாயிகளுக்கு வந்து 20 லட்சம் வந்து அந்த மீட்டர் இல்லாத இலவசமா இது பண்ண போறாங்க. இலவச மின்சாரம் பம்ப் செட் கொடுக்க போறாங்க. அண்ணா கொஞ்சம் இந்த பாருங்க அண்ணா, கொஞ்சம் இந்த பாருங்க. சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவதால் திமுக கூட்டணியின் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக குரோம்பேட்டை அடுத்த ராயக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் படவேட்டம்மன் ஆலயத்தில் வேட்பாளர் அனகை முருகேசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை, கருணாநிதி, பம்மல் வடக்கு செயலாளர் ஜெயக்குமார், மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் செல்வகுமார், விசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், காங்கிரஸ் பல்லாவரம் நகர தலைவர் தீனதயாளன், தேமுதிக அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன், திமுக தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட் மற்றும் திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து பேரணியாக வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வந்தடைந்தனர். இதில் ஏராளமான திமுக கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பான முறையில் இந்த திட்டம் இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.